அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு homeykutties. இன்னைக்கு நம்ம பாம்பாம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாம்பாம் செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து 2 டபுள் கலர் பாம்பாம் செய்ய போகிறேன். அதனால 2 உள்ளன் நூல் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் 2 உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஒரு கார்ட்போர்ட், இது வந்து நம்ம கைக்கு அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கையிலே வந்து வேணாலும் சுற்றிக்கலாம். ஆனால் கையில் சுற்றினா லைட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த மாதிரி நான் சுற்றுறேன் இல்லையா, இதே மாதிரி வந்து நீங்கள் 50 டைம்ஸ் வந்து சுற்றிக்கோங்க. 2 கலர் நம்ம எடுத்துருக்கிறதுனால 50 டைம்ஸ் சுற்றுறோம். நீங்கள் வந்து ஒரு கலர் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 100 டைம்ஸ் வந்து நீங்கள் சுற்றணும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 2 கலர் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சுற்றி முடிச்சுட்டா இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நூல் விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலர், அந்த 2 கலர்லேருந்து ஒரு நூல் எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு இதுக்குள்ளே இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு அதை வந்து நல்லா முடிச்சு டைட்டாக, நம்மளால எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கணும். இது ஒரு ப்ரொசீஜர். இல்லை அப்படின்னா ஃபுல்லாக அந்த உள்ளன் நூலெல்லாம் எடுத்துட்டு திருப்பி ஒரு டைம் ஃபுல்லாக நாட் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி வந்து ஒரு சைடு மட்டும் போட்டக்கூடாது, 2த்தையும் ஒட்டி வச்சு தான் நீங்கள் போடணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முதல்ல வந்து அந்த டப்பாலேருந்து வெளியில் எடுக்கணும். இப்போ இப்படி இருக்கு இல்லையா, இப்படி வந்து நம்ம சென்டராக பார்த்துட்டு இன்னொரு நூலை எடுத்து 2த்தையும் ஒட்டா வச்சு இந்த மாதிரி நம்ம முடிச்சு போடணும். அதாவது 2 அந்த இது இருக்கு இல்லையா, அது 2ம் வந்து ஒரே இந்த மாதிரி இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பன் மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கணும். இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக வந்து நல்லா வந்து டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா லூஸாக போயிடுச்சு அப்படின்னா பாம்பாம் வந்து நம்ம கட் பண்ணும்போது கல்றதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. நான் அதனால இன்னொரு டைமும் அதே மாதிரி முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கிறேன். இப்போ டைட்டாக போட்டுட்டு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த பாம்பம் 2 சைடு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஒரு சைடு மட்டும் பண்ணாது, 2 சைடும் நீங்கள் நல்லா வந்து கட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணணும். இப்போ நான் ட்ரிம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரிம் பண்ணிகிட்டே வரணும். இந்த ட்ரிம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து ட்ரிம் பண்ணணும். ரொம்ப தூரம் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணணும். ரொம்ப வந்து அந்த பாம்பாம் வந்து இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் அதை விட ரொம்ப சின்னதாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். இதே மாதிரி இப்படியே வச்சு ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இந்த ட்ரிம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய நூல் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த நூலெல்லாம் நம்ம வந்து திருப்பி ரீயூஸ் பண்ண முடியும். அதனால இது எதையுமே நீங்கள் வந்து தூக்கி வீசிட வேண்டாம். இப்போ இதே மாதிரி நான் வந்து 2 சைடுமே நல்லா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரிம் பண்ணி ரொம்ப நேரமாக வந்து நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இதை வந்து நல்லா ட்ரிம் பண்ணுறதுக்கு நல்லா வந்து வெட்டுற மாதிரி ஒரு சிசரை எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பேர் homeykutties. நம்ம சேனலில் கிராஃப்ட், ஆர்ட், கோலம்ஸ், பியூட்டி டிப்ஸ், குக்கிங், மினி குக்கிங் வீடியோஸ் நிறையாவே வரும். அதுவும் இல்லாமல் கூடை பின்ற முறையும் வரும். அதனால இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. இப்போ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு எத்தனூண்டு இருக்குது, இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இந்த சைடுமே இதே மாதிரி சின்னதாக்கிட்டேன். இப்போ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம கையில் வச்சு உருட்டிட்டு அதை வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து ஃபுல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்படியே ரவுண்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். சுற்றி நீங்கள் வந்து திருப்பி கட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் வந்து அந்த எக்ஸஸாக வந்து நீட்டிட்டு இருக்கிறதுலாம் தெரியாது.
இப்படி வந்து சும்மா கட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதே வந்து எனக்கு வந்து சின்னதாக தான் பாம்பாம் கிடைச்சிது. நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது எவ்வளோ பெருசு இருந்தது, ஆனால் நம்மளுக்கு வந்து சின்னதாக தான் பாம்பாம் கிடைக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக நீங்கள் கட் பண்ணணும். பாதியில் கட் பண்ணிவிட்டு எனக்கு பாம்பாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படக்கூடாது. இப்போ நம்ம பாம்பாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாம்பாமை நம்ம நிறைய கிராஃப்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த உல்லன் நூலையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.